ஐவிஎஃப் பேபிஸ் நேச்சுரலி கன்சீவ் ஆகிற பேபிஸ் மாதிரி ஹெல்த்தியாக இருப்பாங்களான்றது தான் இங்கே நிறைய பேருக்கு பயமாக இருக்குது. அதை தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஐவிஎஃப் பேபி எப்படி ரெடி ஆகிறாங்க அப்படின்னா, முட்டைகளையும் விந்தணுக்களையும் வெளியில் எடுத்து ஒவ்வொரு முட்டை கூடையும் ஒவ்வொரு விந்தணு செலுத்துறது மட்டும்தான் ஆர்டிஃபிஷியலாக நம்ம செய்கிறோம். ஸோ மற்றபடி அதற்கு அடுத்து நடக்கக்கூடிய செல் டிவிஷன், செல் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே நேச்சுரலாக தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் 5 days ஆஃப் லைஃப் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் தேவையான நியூட்ரியன்ஸை நம்ம சப்ளை பண்ணி அந்த பேபியை நம்ம வளர்க்குறோம். பட் 6th day ஆஃப் லைஃப் வந்து நம்ம யூட்ரஸ்குள்ள பேபியை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தாயோட ரத்தத்திலிருந்து அதோட ஊட்டச்சத்தை எடுத்து அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது. ஸோ எல்லாமே நேச்சுரலாக தான் நடக்குது. ஸோ நேச்சுரலி கன்சீவ் ஆகிற பேபிஸ் மாதிரி ஐவிஎஃப் பேபிஸும் 10 months வரைக்கும் தாயோட கர்ப்பப்பையில் வளர்ந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி நார்மலாக லுக்ஸில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த ஐவிஎஃப் பேபிஸும் ஒரு நார்மல் லுக்கில் ஆக்டிவாக, ஹெல்த்தியாக, இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ ஐவிஎஃப் பேபிஸையும் நேச்சுரலி கன்சீவ் ஆகிற பேபிஸ்லையும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் நம்ம பார்க்க முடியாது.